வெல்கம் டு கிரீன் டிசைனர்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்டிச்சஸை எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஷேப்ஸில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்றதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வேவ் லைனில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம சரியில் எப்படி வந்து நம்ம ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணலான்றதை பாருங்கள். இந்த லைன் நம்ம போடும் பொழுது நம்ம நீடில் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி நான் திரும்பவும் நீடில் நம்ம வெளியே எடுக்கும் பொழுது லைனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம நீடில் கொண்டு வரணும். ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டி செயின்ஸாக போடும் பொழுது நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இன்னும் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். நாட் போட தெரியாதவங்க எப்படி போடலான்றத நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம், பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஷேப்ஸை ஹேண்டில் பண்ணும்பொழுது நம்ம டிசைன் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த கொடி டிசைன் அண்ட் தென் ஃப்ளவருக்கு எல்லாமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாமே. ஸோ இதை வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் அப் அண்ட் டவுனில் அதே மாதிரி நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த எண்டு வந்து நல்லா நம்மளுக்கு ஷார்ப்பாக வந்து வரணுன்றதுக்காக இந்த ஷேப்பில் நம்ம அப்ளை பண்ணுறோம். நம்ம எட்ஜெலாம் வந்து நல்லா ஷார்ப்பாக டர்ன் பண்ணணும்னா தான் நம்மளுக்கு வந்து பார்க்க ஃபினிஷிங்காகவும் நல்ல லுக்காகவும் இருக்கும். ஸோ அதை இதில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன், பாருங்கள். நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு அண்ட் தென் அப்படியே நீடில் நம்ம எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு செயின் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி டர்ன் பண்ணணும் அப்படின்றது தெரியும். அகெயின் நம்ம திரும்பவும் பாருங்கள், ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன லாக் அந்த மாதிரி லாக் போட்டுட்டு அகெயின் நம்ம டர்ன் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஷார்ப்னஸ் கிடைக்கும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு லாங் செயின் போட்டிருக்கோம், அது பக்கத்துலேயே குட்டி செயின் போட்டுட்டு ஜஸ்ட் அப்படியே வந்து நீடில் நம்ம திருப்பி பக்கத்துலேயே இன்னொரு செயின் ஸ்டிச்சஸ் போடுறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு அங்கே டர்னிங் வந்து கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸாக நமக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இந்த ஷார்ப்னஸ்லாம் நம்மளுக்கு வந்து நல்லா ஃபினிஷிங்காக நீட்டாக கிடைக்கும். நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் ஃபினிஷ் பண்ணும்பொழுது நம்ம நாட் போட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா நாட் போடுறதுக்கு நல்லா ப்ராக்டிஸிங் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது எல்லாமே வந்து சிங்கிள் ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் தான். இப்போ டபுள் ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் இந்த ஷேப்பில் எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி லைன் மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதில் குட்டி குட்டி செயின்ஸாக நான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலோடைய நியூ வியூவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போது நம்ம ஒரு லைன் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். ஸோ இந்த எண்டில் வந்து நம்ம நாட் போடாமல் அகெயின் நம்ம மேலே வந்து டர்ன் பண்ணோங்க இல்லையா, அதே மாதிரி ஜஸ்ட் பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அகெயின் அது பக்கத்துலேயே எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு டபுள் செயின் மாதிரி. இங்கே பாருங்கள், நான் போட்டிருக்கோங்க இல்லையா, அது பக்கத்துலேயே இன்னொரு செயின் ஸ்டிச்சஸை நான் பக்கத்துலேயே நெருக்கமாக கொடுக்கணும். இதுதான் வந்து நம்மளுக்கு டபுள் செயின் ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், திரும்பவும் நம்ம நாட் போடாமல் அகெயின் மேலே இருக்க அந்த லைனுக்கு அப்படியே நான் கொண்டு போகிறேன். ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் பாருங்கள், ஜஸ்ட் மேலே. இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி டர்ன் பண்ணலான்றதை பாருங்கள். ஜஸ்ட் மேலே நான் ஒரு பெரிய லூப் மாதிரி எடுத்து ஜஸ்ட் ஃபார்வர்டில் நம்ம த்ரெட்டை வந்து ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் போடணும். போடும்பொழுது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம சேம் அதே தான் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், ஜஸ்ட் பெரிய லூப் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் நீங்கள் வந்து த்ரெட்டை இழுத்து கீழேயும் வந்து நம்ம இழுத்து குட்டியாக லாக் போடணும். ஸோ ரெண்டு சைடுமே வந்து நமக்கு வந்து த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணணும். திரும்பவும் அதே ஷேப்புக்கு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அகெயின் அதுக்கு பக்கத்துலேயே திரும்பவும் நமக்கு டபுள் செயின் கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நமக்கு இந்த மூலமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு டபுள் செயின் ஸ்டிச்சஸும் கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் வந்து நமக்கு நல்லா போட ப்ராக்டிஸிங் கிடைக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் டிசைனிங் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக நம்ம போடுவோம்.
ஜஸ்ட் இந்த மாதிரி கிளாஸ் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம கிளாஸஸை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அப்கமிங் வீடியோஸ் நம்மளுக்கு வந்து டிசைனிங் வீடியோஸும் நம்ம போடலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஸ்டிச்சஸை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அதை போஸ்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். தேங்க்யூ டு ஆல் வியூவர்ஸ்.